ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் அல்ட்ராமேன் ரைசிங். இந்த ஒரு மூவியோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம் நம்ம. நான் எந்தவித ஸ்பாய்லர்ஸுமே இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த மூவி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. இது நீங்க போய் தியேட்டர்ல எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நெட்ஃபிளிக்ஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்க இப்ப கூட பார்க்கலாம். இந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட பாசிட்டிவ்னு பாக்குறப்ப அந்த எமோஷன், அதாவது ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே அழகா கன்வே பண்ணிருக்காங்க இந்த ஒரு மூவில. என்னடா திடீர்னு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி குடும்பம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா முக்காவாசி அப்படிதான் சொல்றாங்க, ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. இந்த கதையோட வில்லேன் கிரியேட் ஆனதும் அந்த ஒரு ஃபேமிலினாலதான். ஹீரோ கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளா மாறினதுக்கும் அந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் தான் காரணம். ஸோ ஃபேமிலின்றது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்குது இந்த ஒரு மூவில. மேலோட்டமா இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு சொல்லாம ஜஸ்ட் இன்டைரக்டா அவங்க சொல்ல வந்திருக்காங்க, அவ்வளவுதான். பேசிக்கா ஃபேமிலி அப்படின்ற ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அண்ட் அவங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பாசம், அதை தாண்டி ஹீரோ அண்ட் அப்பா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம், அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் மிக முக்கியமா ஹீரோ அப்பாவாகிற ஒரு சிச்சுவேஷன், நார்மலான குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்ப இருக்கிறப்ப ஒரு மான்ஸ்டருக்கு குழந்தையா இருப்பாரு. சோ பயங்கரமான ஒரு சூப்பரான பேபி சிட்டராவே வாழ்ந்திருப்பாரு நம்ம அல்ட்ராமேன் இந்த ஒரு மூவில. அந்த அல்ட்ராமேனுக்கும் அந்த பேபி கைஜுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சில ஃபன்னியான சீக்வன்ஸ் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பிளே ஆயிருக்கும். இவங்க 2 பேரோட அந்த அப்பா பொண்ணு பாசம்ன்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இதை தாண்டி அல்ட்ராமேன் அப்புறம் ஒரு அந்த மீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும், அதுக்கு கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுவும் அந்த ஏஐ கடைசியா எமோஷனலா பேசுறப்பெல்லாம் என்னடா ஏஐ இப்படி பேசுது அப்படின்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கான பாண்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படி ஓவராலாவே அந்த ஃபேமிலி எமோஷன் பாக்குறப்ப இந்த மூவி அடிச்சுக்க முடியாது. பயங்கர டாப் நாச்சா பண்ணிருக்காங்க அந்த ஒரு விஷயத்துல. ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் அது. மனுஷங்களுக்கு மட்டும் அந்த ஃபேமிலின்றது முக்கியம் இல்ல, அந்த மான்ஸ்டர்ஸுக்கு கூட ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம வில்லன் ஒரு டைலாக் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் ரொம்பவே சூப்பர் அமேசிங்கா இருந்தது. அடுத்த பாசிட்டிவ்னு பாக்குறப்ப இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளேவையுமே நம்ம சொல்லி ஆகலாம். ஸ்டோரி கொஞ்சம் பழசுதான். வழக்கமான சூப்பர் ஹீரோ மூவில என்ன ஸ்டோரியோ அதே தான் இருக்கும். ஸோ ஸ்டோரியில எந்தவித சேஞ்சுமே கிடையாது. என்னதான் பழைய ஸ்டோரியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணாலே ஒர்க் அவுட் ஆயிரும் அந்த மூவி. சோ அந்த விதத்துல இந்த மூவி எப்படியோ தப்பிச்சுக்கிச்சு. ஏன்னா ஸ்டோரி சுமாரான ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லாம போயிருந்தா கண்டிப்பா ரொம்ப மொக்க மூவியா கூட வந்திருக்கும். பட் ஸ்கிரீன் பிளேவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனதுனால இந்த மூவி தப்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா தான் போய்கிட்டு இருந்தது. எப்ப அந்த குழந்தை நம்ம அல்ட்ராமேன் கையில கிடைக்கோ அதுக்கப்புறம் தான் மூவி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிச்சது. சோ ஸ்கிரீன் பிளே மட்டும் இந்த மூவிக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா இந்த மூவி கிளிக் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 50% கூட வாய்ப்பு இல்லைன்னே சொல்லியிருக்கலாம் ஸ்கிரீன் பிளே மட்டும் சுமாரா எடுத்திருந்தா. பட் ஸ்கிரீன் பிளே நல்லா வந்ததுனால இந்த மூவி ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியாவே வந்துருச்சு இப்போதைக்கு. அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த மூவில பாசிட்டிவா சொல்லவா இல்ல நெகட்டிவா சொல்லவான்னு தெரியல. அதாவது விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி தான் சொல்றேன். விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்கள்ல பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஒரு சில இடங்கள்ல ரொம்ப பளிச்சுன்னு என்னடா ஒரு மாதிரி ஏதோ ஓவரா பண்ற மாதிரி இருந்தது. அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதை பார்த்தோன்னே இது விஎஃப்எக்ஸ் தான்டா அப்படின்னு துண்டா தெரிஞ்சது. ஒரு மாதிரி அது கண்ணுக்கு செட் ஆகலைங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இது நெட்ஃபிளிக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. சோ இது வந்து தியேட்டரிக்கல் மூவி கிடையாது. தியேட்டரிக்கல் மூவியா இருந்தா இன்னுமே பெட்டரா விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க அவங்க. ஜஸ்ட் ஓடிடில தானே வரப்போகுது. சோ இந்த அளவுக்கு குவாலிட்டி போதும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் அவங்க. ஆனா யூஸ்வலா நெட்ஃபிளிக்ஸ் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா ரிலீஸ் ஆகிற படமா இருந்தா கூட அவங்க எப்பவுமே பார்த்து அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்பவே குவாலிட்டியா பண்ணுவாங்க. பட் இந்த மூவில அந்த குவாலிட்டின்றது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. முக்கியமா இந்த பேபி கைஜு அதெல்லாம் பாக்குறப்ப என்னடா துண்டு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் அதுக்கு விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஓகேவான விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருக்காங்க. சோ ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எந்த விதத்துல இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்காது. விஎஃப்எக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனாலதான் அது எனக்கு பாசிட்டிவ்ல சொல்லவா நெகட்டிவ்ல சொல்லவான்னு சத்தியம் ஐடியா இல்ல. அது பாசிட்டிவ் வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க, நெகட்டிவ் வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அது நெகட்டிவா பட்டது மத்த நெட்ஃபிளிக்ஸ் படங்களோட கம்பேர் பண்றப்ப. அடுத்தது இந்த மூவியோட நெகட்டிவ் சைடு கிட்ட வருவோம். நெகட்டிவ் சைடுன்னு பாக்குறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பழைய ஸ்டோரிங்க. கிட்டத்தட்ட எல்லா மான்ஸ்டர்ஸ் படங்களும் இதே ஸ்டோரியில தான் வந்திருக்கும். இந்த மான்ஸ்டர்ஸை பிடிக்கிறதுக்குனே ஒரு பெரிய கம்பெனி மாதிரி ஒன்று வச்சு நடத்துவாங்க. அதுல ஒரு ஹெட்டா வில்ல இருப்பான். அவனோட ஃபேமிலியே இந்த மான்ஸ்டர் கொண்டிருக்கும். அதனால அந்த மான்ஸ்டரை கொல்ல போறேன்னு பழி வாங்குவான். அந்த ஒத்த மான்ஸ்டரை கொண்டா கூட பரவாயில்ல, அந்த இனத்தையே அழிக்கணும்னு நினைப்பான். அதே தான் இந்த படத்தோட வில்லனும் நினைப்பான். அண்ட் ஆப்வியஸா ஹீரோ என்ன நினைப்பாரு, அந்த ஒத்த மான்ஸ்டர் பண்ண தப்புக்கு எதுக்கு மத்த எல்லா மான்ஸ்டர்ஸ் ஆகணும், அதுவும் இது ஒரு குழந்தை, அதனால கண்டிப்பா இதை காப்பாத்தணும், இதை கொண்டு போய் அந்த மத்த மான்ஸ்டர்ஸோட சேர்க்கணும் அப்படின்னு ஹீரோ நினைப்பாரு. இந்த மூவியோட முழு கதையே இதுதான். நீங்க படம் ஃபுல்லா பார்த்தாலும் வேற எந்த வித ட்விஸ்ட் அண்ட் டர்னும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அடுத்தடுத்த சீன் இதாண்டா நடக்கும் அப்படின்னு நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிருவீங்க. இது ஒருவேளை கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததுனால ஸ்டோரி நம்ம காம்ப்ளெக்ஸா கொடுக்க வேணாம், ரொம்ப சிம்பிளா கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாங்களா என்ன தெரியல. பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. கிட்டத்தட்ட நம்ம பார்த்த எல்லா மான்ஸ்டர் படங்களும் இதே மாதிரி தான் இருக்கும். சேம் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க.
எந்த வித சேஞ்சஸ்மே இல்ல. அது எனக்கு மிகப்பெரிய நெகட்டிவாவே பட்டது இந்த மூவில. ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஓகே, கிட்ஸ் எல்லாம் உட்காந்து பாப்பாங்க. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்டோரிக்காக எந்த படமும் பாக்குறா கிடையாது. அவங்களுக்கு தேவை நல்லா டைம் பாஸ் ஆகணும் ஒரு 2 மணி நேரம். அதுக்குதான் இந்த மூவி அந்த விதத்துல காப்பாத்தி விட்டுருச்சு. பட் நம்மள மாதிரி ஆடியன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஸ்டோரி இன்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். இந்த இதுல ஸ்டோரி ரொம்பவே டவுனா தான் இருந்தது. சோ இது எக்கச்சக்க மாஸ்டர் படங்களை நம்மளே பார்த்திருக்கோம். இது ஒரு குரூப்ல டூப்பா தான் தெரிஞ்சது. ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே தோணுச்சு. இது ஒரு மிக முக்கியமான நெகட்டிவ் பாயிண்டாவே எனக்கு பட்டது இந்த மூவில. அடுத்த நெகட்டிவா நான் பார்த்தது இந்த மூவில ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியான ஆக்ஷன் சீக்வன்ஸா இருந்தது. நான் கூட சூப்பர் ஹீரோ மூவி, சோ கண்டிப்பா தரமான ஒரு ஆக்ஷனா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனேன். பட் அதை கம்ப்ளீட்டா ஏமாத்திட்டாங்க. ஆக்ஷன்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. படம் ஃபுல்லாவே ஜஸ்ட் ஒரு கதையா தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு சில இடங்கள்ல தான் ஃபைட் வருது. அதுலயே அல்ட்ராமேன் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் ஃபைட் பண்ணல. நம்ம சூப்பர் ஹீரோனா நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இதுல அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஃபைட்டு கிளைமேக்ஸ் வேணா கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் ஃபைட்டு. மத்தபடி ஊடால ஒரு சில ஃபைட்லாம் வருது. அதுல ஃபுல்லா அல்ட்ராமேன் அடி வாங்கிட்டு தான் இருப்பாரு. சோ அவர் அடிக்கிற மாதிரியும் தெரியாது. அவரோட பவர்ஸையுமே எந்த இடத்துலயும் ஒழுங்கா காட்டவே இல்லை நமக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக நம்பி போனீங்க அப்படின்னா இந்த மூவி உங்களை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்றது டவுட் தான். ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கெல்லாம் இன்னுமே 1-2 ஆட் பண்ணிருக்கலாம். நீங்க ஆக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவி எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. அடுத்து ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ், அல்ட்ராமேனோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. எடுத்தோன்னே இந்த மாதிரி அல்ட்ராமேன் ரைசிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்ட்ராமேனோட ஆரிஜின் இந்த மூவில காட்டவே இல்லை. எப்படி இந்த அல்ட்ராமேன் பவர் வந்தது, அதை எப்படி இவர் யூஸ் பண்ண கத்துக்கிட்டாரு, உண்மையிலேயே அல்ட்ராமேனுக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்னலாம் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது நமக்கு. இதுக்கு முன்னாடி அல்ட்ராமேனுக்கு நிறைய சீரியஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குது. நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஒரு சீரியஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. ஒரு 31 எபிசோட் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையவே அல்ட்ராமேன் சீரியஸ் எல்லாம் வந்திருக்குது. பட் அதெல்லாம் எந்த விதத்துலயும் ரீச்சே ஆனது கிடையாது. அல்ட்ராமேனை பத்தி 2K கிட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் யாருக்குமே தெரிஞ்சிருக்க கூட செய்யாது. 90s கிட்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப இருக்கப்ப அல்ட்ராமேனோட ஆர்ஜினை வச்சு இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல படம் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் கொடுத்தது எனக்கு என்னமோ கொஞ்சம் நெகட்டிவா படுது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா அல்ட்ராமேன் யாரா இவன், எங்க இருந்தா வந்தா, எங்க இருந்தா இந்த பவர்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனா தான் கொடுக்கும். இதை நான் நெகட்டிவா பார்க்கல. பட் மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பா இதை ஒரு நெகட்டிவா சொல்லதான் செய்வாங்க. அல்ட்ராமேனை பத்தி உங்க ஒழுங்கா எக்ஸ்பிளைனே பண்ணல, அதுக்குள்ள என்னடா இது கதை கொண்டு போறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. சோ எடுத்தோடனே நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு ஆர்ஜின் ஸ்டோரியை கொடுத்துட்டு ரெண்டாவது இந்த மாதிரி படங்களை எடுத்துருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. சோ ஓவராலா பாக்குறப்ப இது ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தான். ஒரு ஓடிடிக்கு ஏத்த ஒரு மூவி. சோ கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள், ஒரு டைம் பாஸா இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் போறது தெரியாது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. அதுல எந்த வித குறையுமே கிடையாது. 2 மணி நேரம் நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு போர் அடிக்கி டைம் பாஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. அதுவும் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டு பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் கிட்ஸுக்கு. அதனால அந்த விதத்துல குறைய சொல்ல முடியாது. இந்த ஒரு மூவியை கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6.5 அவுட் ஆஃப் 10. நீங்க இந்த மூவி பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மூவிக்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.